கேமரா உடைச்சேன்னு பொய் வழக்கு போட்டிருக்கான் சார். 4 லட்ச ரூபாய் கேமரா. அந்த கேமரா அவர் உடைச்சாரு. எல்லா ஃபிளக் எல்லாத்தையும் உடைச்சிட்டு இவ்வளவு நாளா தண்ணி போன வந்து டெம்கி கொடுத்து எஸ்கேப் ஆயிட்டே இருந்தாப்புல. ஆனா வந்து இப்போ வந்து தண்ணி போனத்தை புடிச்சு வந்து ஒரே வெட்டா வெட்டிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தாறுமாறான சம்பவம் பண்ணி இப்ப குஜில் மஸ்டிக்கே வந்து ஆளாயிட்டாப்ல. அது எப்போன்னு எதிர்பார்த்து இந்த விஷயம் நடந்துச்சு. தப்பான விஷயம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து ஒரு எல்லாருக்குமே இவர் மேலே இருந்த வெறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா உச்சகட்டத்தில் இருந்தது. அதனால் இவர் வந்து அப்பயே அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஒரு மதுரையில் போய் அரெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. தண்ணி போல எப்படி புழக்கப்பட்டாருங்கிறத பாப்போமா? மக்களே என்னை அடைச்சு வச்சு கொலை பண்றாங்க. என்னை ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்க. உள்ள போய் பிரபலத்தை பயன்படுத்தி யூடியூப் சேனல்ல கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணி சண்டை பண்ணி வேற ஒரு பெண்ணோட தொடர்பு படுத்தி கொஸ்டின் கேட்டாங்க. அப்புறம் என்ன நம்ம மைண்ட் அங்க போகுது. ஆதார காட்டுங்க. அதுதான் சொல்றேன். அது அவங்களோட பெர்மிஷன் நான் கேட்கணும். இல்ல ஆதார காட்டுங்க. நான் தனிப்பட்ட முறையில் நான் பேசுறேன். நானும் தனிப்பட்ட முறையில் பேசினேன். கேமரா உடைச்சேன்னு பொய் வழக்கு போட்டிருக்கான் சார். கேமரா ஆஃப் பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போவோம் தான் நான் சொன்னேன். உங்களுக்கு மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. நான் ஞாபகப்படுத்தட்டுமா? கேமரா நான் எடுத்துக்கிறேன். ஒரே கேமரா எடுத்துக்கிறேன். ஸ்டேஷன் போவோம். யாருக்கு ரெக்கார்ட் பண்றேன். இடைச்சங்கம் முதற்சங்கம் தங்க வச்சு வளர்த்த தமிழ்ல வளர்த்த மதுரையில இருந்து வந்து இவங்க பெரிய ஆயிருவாங்களோன்னு பயப்படுறாங்க சார். ஒரு டாக்டரா இருந்துகிட்டு ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போறாரு? நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். கொஞ்ச நாளே வந்து தண்ணி போன வந்து எந்த கான்ட்ராவர்சியிலும் மாட்டாம இருந்தாப்புல. அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்போ வந்து கோயில்ல போய் வீடியோ எடுத்து போடுறது. ஃபங்க்ஷனுக்கு வந்து சீஃப் கெஸ்டா போய் அங்க இருக்க குழந்தைகளை வந்து போட்டோ எடுக்க சொல்லி அவரே ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்து போட்டோ எடுக்கிற மாதிரி எடுத்து அந்த வீடியோ எடுத்து போடுறது. இந்த மாதிரியான பல வேலைகள் வந்து பண்ணியிருந்தாப்ல. நோ தப்பாகுதுண்ணா. இனிமே இவர்கிட்ட இருந்து சோசியல் மீடியாவுக்கு வந்து ஒரு வீடியோ கால பிறந்துருச்சுன்னு சொல்லி நினைச்சா அங்க வைக்கிற ட்விஸ்ட்ங்கிற மாதிரி ஒரு பெரிய சம்பவமா வந்து பண்ணிருக்காப்ல. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. அப்படி என்ன ஒரு புது பிரச்சனைல வந்து தர்பூஷன் வந்து மாட்டினாப்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வந்து புது பிரச்சனையே கிடையாது. பழசுக்கும் பழைய பிரச்சனையை வந்து தோண்டி எடுத்திருக்காப்ல. இப்ப அள்ளி கொடுத்தேன் மனதை எழுதி வைத்தேன் முதல் கவிதை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தற்கொலை வந்து குக்கு கோமாளிக்கு போய் அங்க பிரச்சனை பண்ணி அங்க வந்து மாக்கபா புகழ் வந்து தட்டி கேட்டு அங்க ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் ப்ரோக்கு யூடியூப் சேனல்ல வந்து இன்டர்வியூ எடுத்து அங்க கேமராலாம் உடச்சி அங்க வந்து தகராறு பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இந்த கேஸ் போய் அவங்க வந்து வார்னிங் கொடுத்து இந்த பிரச்சனையை வந்து குழி தோண்டி புதைச்சு வச்சிருந்தாங்க. ஓஹோ இப்ப புரியுதுடா. அப்ப புரியல, அப்ப புரியுதுடா. ஆனா இப்ப தற்கொலைன்னு சொல்லப்படுற தர்பூஷணி பீப்புடி வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வார்னிங் கொடுத்து புதைச்ச கேஸ இவர் தோண்டி பொகிச்சது எடுக்கிற மாதிரி வந்து அந்த கேஸை வந்து தோண்டி எடுத்து இப்ப வந்து கான்ட்ராஸ்ட் வந்து மாட்டிருக்காப்ல. என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். இந்த தற்கொலை பண்ண விஷயத்திலேயே வந்து எந்த விஷயத்தை பத்தி எடுத்து பேசினா வந்து மக்கள் மத்தியில வந்து அட்டென்ஷன் கிரியேட் ஆகும் அப்படிமா யோசிச்சுட்டு அந்த ஒரு விஷயத்தை பத்தி எடுத்து வந்து பேசியிருக்காப்புல. பேசின அடுத்த செகண்டே வந்து அடி மேல் அடி இடி மேல் அடியா வந்து உழுந்துட்டே இருந்திருக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இதெல்லாம் புது பிரச்சனையா இருக்கு. இந்த பிரச்சனை வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியாது. இந்த பிரச்சனை வந்து எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படி மாதிரி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இந்த பிரச்சனையிலேயே வந்து ஹைலைட்டான ஒரு மூமெண்டா போன வந்து அந்த ஒரு இன்டர்வியூ தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு இன்டர்வியூ வந்து இப்ப பார்த்தா கூட சிரிப்பா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து குக்கு கோமாளிக்குள்ள போய் அந்த தற்கொலை பண்ண பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீ வந்து அடுத்த பொண்டாட்டிய கூப்பிட்டியாம அடுத்த கூப்பிடலாமா? தப்பு இல்லையா அது? இதுக்கப்புறம் தான் கதையே இருக்கு அப்படி மாதிரி வந்து ப்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து இன்டர்வியூக்கு போயிருப்பாப்ல. இன்டர்வியூ தான் போனீங்களா? காலையில் இன்டர்வியூ? ஆமாம். மதுரை வந்தீங்களா? மதுரை போயிட்டு வந்தீங்களோ? சாப்பிட்டீங்களா? இன்டர்வியூனாலே வந்து இந்த கேள்வி தானே கேட்பாங்க. ஆனா இந்த தற்கொலை வந்து என்ன நினைச்சாரு அப்படின்னா வந்து ரஜினி மாதிரி நடிச்சுக்காமீங்க, தனுஷ் மாதிரி நடிச்சுக்காமீங்க, சிவாஜி மாதிரி நடிச்சுக்காமீங்க, நீங்க தான் வந்து நடிப்பு அரக்க அப்படிமா சொல்லுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து போனாப்ல. இல்ல இவர் என்ன நினைச்சிட்டாரு, இவரை கூப்பிட்டு சூர்யா மாதிரி கஜினி மாதிரி பண்ணுங்க, இவரை அந்த மாதிரி பண்ணி 4 வாட்டி பார்த்து சொல்லி சூப்பர்னு கை சொல்லி அனுப்பணும்னு நினைச்சிருக்கீங்களா? அவங்க சிம்பிளான ஒரு கேள்வி கேட்பாங்க. குக்கு கோமாளில என்ன நடந்துச்சு, உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து என்ன பிரச்சனை அப்படி மாதிரி கேட்டிருப்பாரு. அந்த இன்டர்வியூலே வந்து அவர் தான் புத்திசாலிங்கிற மாதிரி மற்றவங்களாம் வந்து கோமாளிங்கிற மாதிரி வந்து அவங்க கேட்குற கேள்விகளை வந்து தாறுமாறா பதில் சொல்லிட்டே போவாப்ல. உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது.
ஆளுக்கு பெரிய நீங்கள் தான் பெரிய அறிஞர்கள் பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கள்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். உனக்கு வைக்கிறேன் எண்டு கார்டு அப்படி மாதிரி வந்து இன்டர்வியூர் வந்து நீங்க தான் தப்பு பண்ணீங்க அப்படி மாதிரி சொல்லி ஆதாரம் இருக்கு அப்படி மாதிரி சொல்லுவாப்ல. ஆதாரம் இருக்கு. ஆதாரம் காட்டுங்க. இல்ல அதுதான் சொல்றேன். அது அவங்களோட பெர்மிஷன் நான் கேட்கணும். நான் இடத்துல ஆதாரம் காட்டுங்க. தனிப்பட்ட முறையில நான் பேசினேன். நானும் தனிப்பட்ட முறையில பேசினேன். சரி ஓகே. அதுக்கு அந்த அழுகி போன தர்பூசணி வந்து காமிங்க நான் பார்க்காத எவிடன்ஸா காமிங்க பார்த்துக்கலாம் அப்படிமா சொல்லுவாப்ல. இவரு வந்து காமிச்சிருவாரு. காமிச்சதுக்கப்புறம் வந்து எங்கேயோ தப்பா போகுது நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிமா சொல்லி எந்திரிச்சு கிளம்புறதுக்காக போவாப்ல. தம்பி இது கார்னர் பண்ற மாதிரி தெரியுது. இல்ல 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 நான் ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. இன்டர்வியூ பேசுறீங்க. ஒரு நிமிஷம் என்னோட இன்டர்வியூ ஸ்டாப் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் ஸ்டாப் பண்ணுப்பா. ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் பண்றேன். இது வரைக்கும் பார்க்கும்போது வந்து இன்டர்வியூ வந்து நார்மலா தான் இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் வந்து தர்பூசணி பண்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது வந்து இது வந்து தர்பூசணி கிடையாது, இது வந்து அழுகி போன தக்காளின்னு சொல்லி நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். கேமரா நான் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஸ்டேஷன் போவோம். ஏய் இவனே ரெக்கார்ட் பண்றேன். ரெக்கார்ட் பண்ணுங்க. நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. ஒரு கிளிப் ஒன்று பாத்தீங்களா, அங்கதான் வந்து ஒரு மெயினான பாயிண்டே இருக்கு. அங்க இருக்க கேமரா வந்து யார் கையில இருக்கு? நம்ம தலைவன் கையில இருக்கு. யார் உடைச்சது? நம்ம தலைவன் தான் உடைச்சிருக்காப்ல. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன் அப்படிமா சொல்லி அங்க ஒரு சலசலப்பா நடக்குது. அதையும் பாத்துட்டு வாங்களேன். வர சொல்லி ஒரு இடத்துல அடைச்சு வச்சு அநாகரிகமா क्वेश्चन கேட்டு பிரபாகர் சேனல் மதுரை கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன். தாராளமா அண்ணன் போற கம்பீரத்தை பாருல. ரவியில வந்ததுடா அதெல்லாம். இனி அடிக்கிறாங்க செய்யறாங்க, இதெல்லாம் வந்து பார்த்து சும்மா இருக்க முடியாது. நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். சொல்லி போனாரா இல்ல போகலையா எதுவுமே தெரியல. இந்த கேஸ் வந்து அப்படியே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனையை பத்தி ஒரு வீடியோ காணா ஒண்ணுமே காணா. அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன்லாம் வேற வந்துச்சு. நம்ம கருப்பு படத்துல வேற தலைவன் வந்து நடிச்சிருக்காப்ல, அந்த சீனை வேற தூக்கிட்டாங்க. அதனால வந்து அது ஒரு போராட்டமா வந்து பண்ணிட்டே இருந்தாப்ல. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காப்ல, அதையும் பார்த்துட்டு வாங்க. மக்களே, என்னையா ப்ரோவோக் யூடியூப் சேனல், இந்த சேனல் ஓனர் பேர் வந்து சாம்பாரா. என்னை வெளியில வந்து போகக்கூடாது, ரூம்ல அடைச்சு வச்சு சித்திரவதை கொடுமைப்படுத்துறாங்க. பைத்தியக்காரன் இது நீங்க தான் சாட்சி. பண்ணிட்டாங்களா? நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. 4 பேர் அவங்க ஸ்டாஃப் எல்லாமே டீ சாப்பிட்டு இருக்காங்க. அவங்களோட முகத்தை எல்லாமே நான் போட்டிக்கு எடுத்திருக்கேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்னை அடைச்சு வச்சுட்டு உள்ளுக்குள்ள கொடுமைப்படுத்தி இவர் தான் நான் பண்ணது. வீடியோல வந்து மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த ஆள் போட்டிருக்க ட்ரெஸ் அதே மாதிரி பழைய வீடியோல போட்டிருக்க ட்ரெஸ் கிட்டத்தட்ட ஒரே ட்ரெஸ் தான். அதாவது வந்து இந்த வீடியோ வந்து அப்பயே வந்து எடுத்து வச்சிருக்கணும். எடுத்து வந்து ஸ்டோரேஜ் பண்ணி சாமிக்கு இந்த கும்பிட்டு வச்சிருந்தாரான்னு தெரியல. அந்த வீடியோ வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையது? எதுக்குன்னு கேட்டா வந்து இது வந்து மெயினான ஒரு ஆதாரமா, அந்த ஆதாரத்தை வந்து மிஸ் பண்ணிட்டாரா. அதனால வந்து இப்போ வந்து இந்த ஆதாரத்தை வந்து வெளியிடுறாராம் மக்களுக்கு. இதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப தனியா உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. அப்படி சொல்லும்போது சிரிச்சுக்கிற வேண்டியதான். இது வந்து மெயினா காமிக்கிறது ஒரு கதை ஒன்று காமிக்கிறாப்புல. அந்த கதை வந்து மூடி இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே டேர்ன் பண்றாப்புல. டேர்ன் பண்ணா பின்னாடி லாஸ்ட்ல வந்து ஒரு 4-5 பேர் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. நேரா போன் எடுத்து அப்படியே அங்க போறாரு. அவங்க ஸ்டாஃப் எல்லாமே டீ சாப்பிட்டு இருக்காங்க. அவங்களோட முகத்தை எல்லாமே நான் போட்டிக்கு எடுத்திருக்கேன். அங்க வந்து டீ குடிக்கிறாங்கல்ல, அதனால வந்து தலைவருக்கு வந்து கண்ணு உருட்டும் போல. ஒரு டீயும் ஒரு பப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்பனா வந்து சாப்பிட்டுக்கிட்டு அங்கனே வந்து அமைதியா உட்காந்துருப்பாப்ல. இது வாங்கி கொடுக்காதனால தான் வந்து ஒரு வீடியோ வந்து லீக் பண்ணிருப்பாரு. என்னடா ஏதோ ஒரு வார்த்தை வந்து மிஸ் ஆயிட்டே இருக்கே, தலைவன் சொல்ற வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்புறம் தான் வந்து இன்னொரு வீடியோ ஒன்று போடுறாப்ல. மக்களே, என்னை அடைச்சு வச்சு கொலை பண்றாங்க. சேனலுக்கு வந்தேன். என்னை ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்க. இது காமெடி சீனா? இது சீரியஸ் ஆகணுமா? என்னை அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறாங்க. இன்டர்வியூக்கு வந்தேன். இங்க பாருங்க, என்னை வெளியே போக விட மாட்டேங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகணும், என்னை போக விடாம தடுக்கிறாங்க. என்னை அடைச்சு வச்சிருக்காங்க. இப்போதான் விஷயமே புரியுது. கதவை சாத்திக்கிட்டு இந்த தர்பூசணியை வந்து புழக்க போறாங்களாம், அதாவது கொலை பண்ண போறாங்களாம். அந்த வீடியோல ட்விஸ்ட்டுக்கே பேர் போன மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா வந்து அங்கே ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க. வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து பிக் பாஸ் வீட்டில் தான் வந்து நடிச்சு நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனா வந்து நீங்க வந்து நேர்லயே வந்து இந்த அளவுக்கு நடிக்கிறீங்க, உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஆஸ்கர் அவார்டே கிடைக்கும் அப்படிமா சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் அப்படிமா சொல்லி ஒரு 15 பக்கத்துக்கு வந்து ஒரு காப்பி எடுத்து வந்து பிரஸ் மீட்ல வந்து காமிக்கிறாப்ல. ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு 30 பேர் சேர்ந்தவங்க என்னை தாக்குனாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கீழ்பாக்கத்துல அப்படின்ற யூடியூப் சேனலை என்னை இன்டர்வியூ வர சொல்லி ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு 30 பேர் சேர்ந்தவங்க என்னை தாக்குனாங்க. உடனே நான் 100க்கு கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணேன். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? வணக்கம் தமிழக மக்களே.
வச்சிருக்காரு ப்ரோ அப்படின்ற சேனல் இன்டர்வியூக்கு வர சொல்லி வந்து கூட்டு முயற்சியா சேர்ந்து என்னை அட்டாக் பண்ணி நல்லா என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க நீ உண்மையிலே வந்து தலைவனோட கெட்ஸை வந்து பாராட்டி ஆகணும். ஏன் இப்போ வந்து இவ்வளோ வீடியோ காப்பி இருந்தும் இவ்வளோ எவிடன்ஸ் இருந்துமே வந்து தலைவர் வந்து பொய்க்கு மேலே பொய்யா வந்து அடிக்கிட்டே போயிட்டே இருக்காப்ல. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து அங்க சுத்தி இங்க சுத்தி வந்து என் காலிலே வந்து தொறையா அப்படி மாதிரி வந்து போலீஸ் ஸ்டேஷனே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாப்ல. இன்ஸ்பெக்டர் வந்து ஒருதலை பட்சமா இன்ஸ்பெக்டர் பேர் வந்து முருகன், எதுக்கு நீ மதுரையில இருந்து இங்க வந்து அலையிற, சமாதானம் ஆயிரும் சொன்னார். முடியாது. சப் இன்ஸ்பெக்டர் பேர் வந்து பாஸ்கரன், இன்ஸ்பெக்டர் முருகன் 17ஆம் தேதி மறுநாள் விசாரணைக்கு வாங்கன்னு என்னை அனுப்பிச்சு விட்டாங்க. யாரா நோய் சொன்ன கேஸுக்கான நாங்க தாண்டா கேஸ் அப்படி மாதிரி வந்து கானவனது மாக்கப்பா புகழ் அங்க ஒரு கேஸ் வாங்கினாப்ல. அதுக்கப்புறம் வந்து ப்ரோ சேனல்ல போய் கேமரா உடைச்சு அங்க ஒரு கேஸ் ஒன்று வாங்கினாப்ல. அதுக்கப்புறம் இதெல்லாம் மொத்தமா கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்காரங்க மேலேயே வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காப்ல. இன்ஸ்பெக்டர் வந்து ஒருதலை பட்சமா இன்ஸ்பெக்டர் பேர் வந்து முருகன் சார் இவன் சாதாரண ஆள் இல்ல சார். இந்த ப்ரோவோக் யூடியூப் சேனலை பாச்சுக்கிறாதன்னு என்னை வந்து முருகன் சாரும் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரனும் என்னை வந்து மிரட்டி ஊருக்கு அமுச்சு வச்சிட்டாங்க. கமரசை எழுதி வாங்கி ஒரு மாசம் கழிச்சு நான் இன்டர்வியூ போன இடத்துல கெட்ட வார்த்தையில திட்டினேன் அப்படின்னு ஓகேங்களா கேமரா உடைச்சேன்னு பொய் வழக்கு போட்டிருக்கான் சார். ஓகேங்களா கேமரா உடைச்சேன்னு பொய் வழக்கு போட்டிருக்கான் சார். 4 லட்ச ரூபாய் கேமரா. அந்த கேமரா அவர் உடைச்சாரு. எல்லா ஃபிளக் எல்லாத்தையும் உடைச்சிட்டு கேமரா ஆஃப் பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போவோம் தான் நான் சொன்னேன். ஓகேங்களா அவங்க என்னை அடைச்சு அவங்க 30 பேர் திட்டமிட்டு பண்ண ஒரு சதி. இவர் போய் ஒருத்தவங்க மேல கேஸ் கொடுத்தாரு அப்படின்னா வந்து அது வந்து கரெக்டான கேஸ். இவர் மேல வந்து மத்தவங்க வந்து கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து அது வந்து திட்டமிட்டு சதியான். அந்த வீடியோல தெளிவா தெரியுது அவன் வந்து கேமரா வந்து பிடிக்காதீங்க சார், கேமரா உடஞ்சிரும் சார், கேமரா விடுங்க சார் தான் சொல்லிட்டே இருக்காங்க. குடுன்னு சொல்லி பிடிச்சி இழுக்கிறாரு. இழுக்கும் போது வந்து பாட்டா உடஞ்சிருது கேமரா. அதுக்கப்புறம் இந்த கோவத்துல ஏதோ ஒரு கேமரா உடஞ்சி போச்சு செஞ்சிச்சு, என்கிட்ட வந்து இவ்வளவுதான் காசு இருக்கு, இந்த காசு வேணா வச்சுக்கோங்க அப்படிமா சொல்லி கொடுத்துட்டு கூட இந்த பிரச்சனை வந்து சுகமா வந்து முடிச்சிருக்கலாம். சென்னையில வந்து என்னோட பிரபலத்தை பயன்படுத்தி யூடியூப் சேனல்ல கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணி சண்டை பண்ணி வேற ஒரு பெண்ணோட தொடர்பு படுத்தி கொஸ்டின் கேட்டாங்க சார். பச்சை போய் பேசுற ஆதார காட்டுங்க. இல்ல அதுதான் சொல்றேன், அது அவங்களோட பெர்மிஷன் நான் கேட்கணும். இல்ல ஆதார காட்டுங்க. தனிப்பட்ட முறையில நான் பேசுறேன். நானும் தனிப்பட்ட முறையில பேசினேன். சரி ஓகே. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னு எனக்கு உரிமை கிடையாது. நான் எந்திரிச்சு வந்துட்டேன். தம்பி இது கார்னர் பண்ற மாதிரி தெரியுது. இல்ல நான் ஸ்டாப் பண்ணுங்க இன்டர்வியூ பேசாதீங்க. ஒரு எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் 30 பேர் சேர்ந்து எனக்கு அந்த வீடியோலாம் உங்களுக்கு பிரஸுக்கு கொடுக்குறேன். அனைத்து வீடியோ ஆதாரங்களும் இந்த பென் டிரைவ்ல இருக்கு. சம்பந்தப்பட்ட கேமரா நான் எடுத்துக்கிறேன். ஒரே கேமரா எடுத்துக்கிறேன். ஸ்டேஷன் போவோம். ஏய் இவனே ரெக்கார்ட் பண்ணுங்க. நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. கம்ப்ளைண்டோட காப்பியை கொடுங்கனா நீங்க கம்ப்ளைண்டே கொடுக்கலன்றாங்க. வடிவேல் கதையா கிணத்தக்கானா அப்படின்ற கதையா போச்சு நான் கொடுத்தது. நிறைய போறான்டா. அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூல கேட்டதே வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து குக்கு கோமாளில உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் வந்து என்ன பிரச்சனை ஆச்சு அப்படிதான் கேட்டிருக்காரு. ஆனா அதை வந்து இவர் எப்படி மாத்தி சொல்றாரு அப்படின்னா வந்து ஒரு பெண்ணோட வந்து தொடர்பு வச்சு பேசிட்டாங்க அப்படிங்கிறாரு. என்ன சார் நீங்க எத்தனாயிரம் பச்சை மட்டை வெட்டி வச்சுக்கிட்டு அடிக்கிறது ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஆனா பச்சை மட்டை அடி உறுதி, அது உறுதி. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு விஷயம் வந்து கிளியரா வந்து நமக்கு எல்லாத்துக்கும் புரியுது. என்ன அப்படின்னா வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா வந்து அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்றது ஒரு பக்கம் இருக்கணும். இன்னொரு பக்கம் வந்து நமக்கு சேஃப்டிக்கு வந்து ஒரு வீடியோ கண்டிப்பா வந்து எடுத்துடணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து வீடியோ இருந்துமே வந்து அந்த ஆள் வந்து இன்னமும் வந்து போய் சொல்லிட்டு இருக்காப்ல. ஒருவேளை அந்த வீடியோ வந்து இல்ல, ஒருவேளை வந்து அந்த வீடியோ வந்து கிடைக்கல, ஒருவேளை அந்த வீடியோ வந்து எடுக்கல அப்படின்னா வந்து அந்த ஆள் வந்து என்னன்னு சொல்லிருப்பாப்ல. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம அவனுக்கு காலை கிடைக்காம காய அடிச்சு விட்டுருங்க. படிச்சிருக்கேன் செஞ்சிருக்கேன், படிச்சவங்களுக்கு வந்து இந்த நிலைமை அப்படின்னா வந்து படிக்காதவங்கள வந்து என்ன நிலைமை வந்து பண்ணுவாங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டார்ட் பேசிட்டே போறாப்ல. எனக்கே இந்த நிலைமைனா சார் நான் ஒரு படிச்ச ஒரு பிசியோதெரபிஸ்ட் டாக்டர். என்னை பத்தி நானே பெருமையா பேச மாட்டேமா. என்னையவே வந்துட்டு உன் மேல நான் பெரிய கேஸ் போட்டுறேன் அப்படி கேஸ் போட்டுறேன். ஒரு சினிமா வாழ்க்கை கெட்டு போயிருக்கு. ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அப்படியே நொட்டிடுவாரு. அப்படியே யூரோப்ல போய் பெரிய தொழிலதிபர் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் மெயினான விஷயமா ஒன்று சொல்றாரு, மெட்ராஸ் என்ன சார் இவ்வளவு மோசமா இருக்கு? மெட்ராஸ் என்ன சார் இப்படி மோசமா இருக்கு? அந்த மெட்ராஸ் வந்து மதுரையில இருந்து போய் வாழவும் வச்சுச்சு. பட் இந்த மாதிரியான ஒரு நேர்மை இல்லாத அதிகாரிகள் தூய தமிழ் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இடைச்சங்கம் முதற்சங்கம் தங்க வச்சு வளர்த்த தமிழ்ல வளர்த்த மதுரையில இருந்து வந்து இவங்க பெரிய ஆயிருவாங்களோன்னு பயப்படுறாங்க சார். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த யூடியூப் சேனல் இருக்காங்களே இவர் மேல வந்து கேஸ் போட்டாங்கல்ல, அவங்க வந்து ஃபோன் பண்ணி ஏன் சார் வந்து இந்த மாதிரி வந்து வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, உங்க மேல கேஸ் கொடுத்தாச்சுல கோர்ட்ல வந்து பாத்துக்கலாம் அப்படிமா சொல்லிருப்பாங்க போல.
அதுக்கு அந்த அழுகி போன தர்பூசணி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இந்த சோசியல் மீடியாவில் வந்து இந்த ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா காசு கிட்ட கொடுக்கணும், அப்படி இல்லை கொடுக்க முடியாத பட்சத்தில் வந்து நான் வந்து உங்களை வந்து வேற மாதிரி வந்து சந்திப்பேன், வேற மாதிரி சந்திப்பேன் அப்படி மாதிரிலாம் சொல்லியிருக்காப்ல. கேடு கேட்ட கேரக்டர் வீடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. அதுக்கப்புறம் இந்த ஆளை வந்து சும்மா விட்டோம்னா நல்லா இருக்காது அப்படிமா சொல்லி இந்த யூடியூப் சேனல்காரங்க வந்து திருப்பி போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இவர் வந்து 1 லட்ச ரூபா காசு கேட்குறாரு, கொலை மெட்டல் வர்றாரு அப்படி மாதிரி சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் தான் வந்து திவாகரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அப்படியே வந்து மாமியோட டூர் போற மாதிரி வந்து ஜாலியா போறாப்ல. நக்கல்யா அவனுக்கு. அதுக்கப்புறம் வந்து தொல்லை ஒன்று முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பார்த்தா திரும்ப வந்து இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருக்காப்ல. அது என்ன வீடியோ அப்படின்னா வந்து பெயில வந்து நான் வந்து வெளியே வந்துட்டேன், நீ என்னை யாராலையும் வந்து அசைக்க முடியாது அப்படிமா சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காப்ல. நீதிபதி அவர்கள் அதை விசாரிச்சுட்டு என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன்ல விடுவிச்சிருக்காங்க. நான் வந்து இப்போ நலமா இருக்கேன், கைது செய்யப்படவில்லை. அது இந்த தர்பூசணி நம்பி வந்து எப்படி அந்த 24 மணி நேரத்தில் வந்து எப்படி வந்து வெளியே விட்டானே தெரியல. ஏன் திமுங்களா எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். இதுக்கப்புறம் வந்து தர்பூசணி வந்து அசிஸ்வல் வந்து அடுத்து வந்து வீடியோவா போட ஆரம்பிச்சிருவாப்ல. அது வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்படின்னு ஒரு போதை ஏறும் பாருங்க, வெச போதை. கன்னி படத்துக்கு ஜாமீன் கிடைச்சி இப்போ வந்து வெளியே வந்துட்டாப்ல. இதுக்கப்புறம் வந்து அவர் பண்ற ஆட்டத்தை வந்து இனிமே வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இந்த முறை நான் அடிச்சா திரும்பி எந்திரிக்கவே முடியாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். அடுத்த ஒரு சூப்பரான சந்திக்கலாம். பாய்.